அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2024 பலன்களை, பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ சிம்ம ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 2024 10ல் குரு இருக்கிறார். தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த 2 இடத்துலையுமே பணிச்சுவை, வேலை பளு அதிகமாக இருக்கும். இப்போ மொத்த ராசி பலனை செப்டம்பர் மாதம் 2024 நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். செப்டம்பர் 18க்கு முன், செப்டம்பர் 18க்கு பின். இப்போ செப்டம்பர் 18க்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிற அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் மந்தமாகவும் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களையும் கொடுக்க இருக்குது. ஆனால் செப்டம்பர் 18க்கு மேலே இதெல்லாம் விலகிடும். உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் அனைத்து விலகி உங்களுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில் இப்போ 10ல் குரு இருக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு பலு அதிகமாக இருக்கும், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் தொழில் மாறலாமான்ற எண்ணம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடும். செப்டம்பர் 18க்கு மேலே நீங்கள் தொழில் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் தைரியமாக மாறலாம். புதிய வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் செப்டம்பர் 18க்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு வேலை பலு, வேலை செய்கிற இடத்துல இருந்த சூழல் எல்லாமே மாறும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்த சூழல் எல்லாம் மாறி உங்களுக்கு நன்மை பயக்கும். இப்போ சூரியன் ராசியில் ஆட்சியாக இருக்கார். இது ரொம்ப நல்லது. உங்கள் ராசி அதிபதி சிம்ம ராசிக்கு ராசியில் இருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் மன புத்துணர்ச்சியும் கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்துக்கும் இந்த ராசியில் இருக்கிற உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். இப்போ வக்கர சனி 7ல் இருக்குது. கண்ட சனி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிறு தொந்தரவுகள், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், 3ஆம் மனிதர், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் இந்த 3ஆம் மனிதர் மூலமாக உங்களுக்கு சிறிய தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கனிவோடு பேசணும், வார்த்தையில் கவனம், பொறுமையாக இருந்தால் எந்த தீங்கும் உங்களை அண்டாது. இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் குறிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல தன வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. பொருள் வரவு எல்லாத்துக்குமே நன்றாக இருக்குது. சுக்கிரன் உங்கள் முயற்சிக்கேற்ற உயர்வை கொடுப்பார். எடுக்கிற முயற்சியில் நல்ல முன்னேற்றம். அதே போல் உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி வரவுகளுக்கேற்ற செலவுகளாக தான் இது இருக்கும். செப்டம்பர் 18க்கு முன்னாடி உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், வரவுக்கு மீறிய செலவு இருக்கலாம். அதை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த போக்கு செப்டம்பர் 18க்கு மேலே உங்களுடைய செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். 2ல் கேது இருக்கிறார். குடும்பம், தனஸ்தானம். அங்கே சுக்கிரன் மற்றும் கேது 2ம் இருப்பதனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் மேற்கொண்டு செலவுகள் அதிகரிக்கும்னு சொன்னேன். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வரலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் செப்டம்பர் 18க்கு மேலே எல்லாமே காணாமல் போயிடும். திருமண முயற்சி தடைபெறலாம். ஏன்னா கண்டக சனி இருக்கிறதுனால என்னுடைய அபிப்பிராயம் கேட்டிங்கன்னா வரன்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே நீங்கள் அடுத்த கட்ட முயற்சியை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போன்ற விஷயங்களும் அதே மாதிரி சூரியன் மற்றும் சனி சப்தம பார்வையாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கருத்து போராட்டம், உங்களுடைய மனைவியாக இருந்த கணவன் அதெல்லாம் ஏற்பட உண்டு. சலிப்பான மனநிலை இருக்கலாம் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதெல்லாம் செப்டம்பர் 18க்கு மேலே விலகும். புதிய வரன்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வரன்கள் என்ன அமைந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பட் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரிந்து சென்ற தம்பதியினர் செப்டம்பர் 18க்கு மேலே சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்.
நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து செப்டம்பர் 18க்கு மேலே நடக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் கண்டிப்பாக உண்டு. கவனிச்சுதல்கள் உங்களுக்கு வேண்டாம் இந்த காலகட்டத்தில். கடைசியாக இல்லத்தரசிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பம் சார்ந்த வேலை பளு, அதாவது குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்கக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் 18க்கு மேலே எல்லாம் வந்து இதுவாயிரும். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லா வேலைகளும் அவங்களே செஞ்சு ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும் செப்டம்பர் 18க்கு மேலே. அப்புறமா உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் இந்த செப்டம்பர் 18க்கு மேலே. குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கண்டக சனியுடைய தாக்கம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சியாக இருப்பதனால உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே முடியும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள்லாம். தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் astrosciencerealm@gmail.com அப்படின்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பினா நான் மேற்கொண்டு உங்களை தொடர்பு கொள்வேன். நன்றி, வணக்கம்.